ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்பவுமே லாங்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டுருக்கேன். ஸோ டூர் தான் பிளான் பண்ணியிருக்கோம், ஃபேமிலியோடு போய்கிட்டுருக்கேன். ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் நான் வந்து போனதே இல்லை, இவ்வளோ லாங்லாம். ஸோ நான் எங்கே போய்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் ஊர்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து கேரளா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் தான் போய்கிட்டுருக்கோம். நைட் ட்ராவலு. ஸோ லேட்டாக சாப்பிட்டுட்டு 10 மணி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு மேடம் வந்து பாருங்கள், 2 பேரும் செம்ம குஷி. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், போக அப்படியே தூங்கிட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். கோயம்புத்தூரில் போய் ரீச் ஆயாச்சு. அங்கே வந்து ஒரு குட்டி பார்க் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் அங்கே தான் போனோம். குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு அங்கே போய் விளையாட போயாச்சு. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு, சில்லுன்னு இருந்துச்சுங்க. குளிர் தாங்க முடியல. நம்ம வந்து அங்கே வந்து என் குட்டீஸ் வந்து விளையாடிட்டுருக்காங்க தனியாக. நாங்கள் விட்டுட்டு மேலே ஏறி அந்த சுற்றி பார்த்தோம். ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. மழை வேறு பேஞ்சிகிட்டே இருந்துச்சா, ஃபோன் வேறு நனைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நெக்ஸ்ட் டே கேரளா போயாச்சு. கேரளாவில் வந்து இது வந்து மிஸ்ட்ரி லேண்டுன்னு ஒரு இடம். இது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. கேரளா நிஜமாகவே சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தான் டைம் இல்லை, அதிகமாக எங்கேயும் போகலை. 2 இடத்துக்கு தான் போனோம். ஸோ அதுக்குள்ள வந்து இது மிஸ்ட்ரி லேண்டுன்னு ஒரு இடம். இங்கே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குன்னு, எனக்கு இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நேராக பார்த்தது கூட இல்லை. ஸோ இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்பவுமே செம்மையாக இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி இங்கே வெளியிலேருந்து மேடம் வந்து ரசிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் தனித்தனி டிக்கெட் தான். ஸோ ஒவ்வொன்றும் விளையாடுறதுக்கும் தனித்தனியாக தான் டிக்கெட் எடுக்கணும். இங்கே வந்து இங்கேயும் குளிர் தான், நல்ல குளிராக இருந்துச்சு. இங்கே மார்னிங்கே வந்துட்டோம். அது பூனையா குரங்கா அதை கூட நான் கவனிக்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இங்கே மார்னிங்கே வந்துட்டோம். 3 இடத்துக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே இந்த இடத்துலையே டைம் போச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜ். அங்கே பாருங்கங்க, அந்த கிளைமேட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்க. நாம் வந்து இந்த வெயில்லையே பார்த்து வெயிலே வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னே அப்படியே சேஞ்சாக இருந்துச்சா. ஸோ ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த ரைட் சைடு வந்து குழந்தைங்களுக்குள்ள ப்ளே ஏரியா. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிக்கெட் தான். அது காம்போ ஆஃபர் மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்கன்னா, நான் அந்த பக்கம் போகவே இல்லை. என் பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாளா, ஆனால் போக முடியலை, அங்கே டைம் இல்லை. இதை சுற்றி பார்க்கவே டைம் பத்தல. ஸோ அம்மனிக்கு வந்து அந்த குளிர்லையும் மேடம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் சாப்பிடல, குட்டீஸ்க்கு மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன். எங்கே போனாலும் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை மட்டும் விட்டுறதே இல்லை. ஏன்னா அது ஒன்று தான் நாங்கள் சாப்பிடுவோம். என் பெரிய பொண்ணுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அதை வாங்கி கொடுத்தேன். லன்ச் டைம் வேறு. அங்கே வந்து லஞ்சுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டமாக பர்கர், பீஸா அந்த மாதிரி ஐட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்து அப்படியே கொஞ்சம் வயிற்றை ஃபில் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஃபிஷ் ஸ்பா, கிளாஸ் பிரிட்ஜு, அப்புறம் அந்த ஹாரர் மூவி உள்ளே போனால் பயம் காட்டுவாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை பேக்ரவுண்ட் சூப்பராக இருந்துச்சு. இங்கே வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வேறு பயம், அந்த கொஞ்சம் கேப்பில் எங்கேயாவது போய் விழுந்துருவாளோன்னு. மேடம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, பிடிக்கவே முடியலை. என் குட்டி பொண்ணு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, கையில் பிடிக்கவே முடியலை அவங்கள. ஸோ ஆனால் குழந்தைய வச்சுக்கிட்டு லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டங்க. ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. பொண்ணு கீழேயும் படுக்க மாட்டாளா, கையிலே தான் படுத்துருப்பா. ஸோ கையிலே தான் அந்த கேரளா போகிற வரைக்கும்
எவ்வளோ மணி நேரம் அந்த மாதிரி கையிலே தாங்க இருந்துச்சு. கீழேயும் போட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காரில் தான் போனோம், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. குட்டீஸ்லாம் வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கப்புறம் இதில் போனோம். இது ஜிப்லைனா, இது பேருது இல்லையே, இதில் போனோம். இது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக போனேன். செம்மையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும்னா ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. பயமும் இல்லை, ஒரு த்ரில்லிங்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ சேரில் உட்காந்து நகர்ற மாதிரியே தான் இருந்துச்சு. காமெடியாக இருந்துச்சு. இதில் போனோம். இதில் 3 பேராக போகிறது. ஸோ நானும் அவங்கெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் என் நாத்தனார், அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பசங்க எல்லாம் போனாங்க. இது ஒன்று தாங்க டிஸப்பாயிண்டட். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது நல்லாவே இல்லைங்க, சுத்தமாக நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது டிக்கெட் எடுத்தாச்சு, அதனால் போயிட்டு வந்தாச்சு. என் பெரிய பொண்ணு வந்து இதில் 2 டைம்ஸ் போனாங்க. நான் போகிறப்போ ஒரு தடவை போனால், அவங்க ஃபேமிலி போகிறப்பையும் ஒரு தடவை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரணும் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக. ஸோ அதனால் ரொம்ப முக்கி ஒரு வழியாக ஏறி வந்துட்டேன். இந்த அழகை ரசிக்கிறதுக்காகவே. ரொம்பவுமே செம்ம காற்று வேறு, செம்ம சில்னஸ். அதுக்கப்புறம் இந்த மலையெல்லாம் பார்க்குறப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. அதோ பாருங்கள் மிஸ்ட்ரி லேண்ட் மேலே, அங்கே போகணும். ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு இந்த இடம். சீரியஸ்லி ஒர்த்துன்னு தான் சொல்லணும் கேரளா. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், நான் வந்தது இல்லை. ஸோ எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு கேரளா. மறுபடியும் போனால் கூட போகலாம், அந்தளவுக்கு ஒர்த்து. பார்க்குறதுக்கு நிறையா இடம் இருக்குது, ஆனால் நான் பார்த்ததோ 2 இடம் தான். மேடம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஏறி வந்து டயர்டில் மேடம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. குட்டீஸை தூக்கிட்டு ஏறினேன். அந்த அம்மா வந்து பாவம், ரொம்ப தூரம் மேடம் வந்திருக்காங்கல்ல, ஸோ அதனால் உட்காந்துட்டா. நான் அப்படியே சுற்றி வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த அம்மா இடுப்புலேயே தான் இருக்கும். இங்கே நிற்கிறவங்கெல்லாம் என் ஃபேமிலியாக வந்தவங்க தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்தவங்க தான். ஸோ இதை அப்படியே சுற்றி பார்த்து ரவுண்டாக சுற்றி பார்த்துட்ருக்கோம். அம்புட்டு அருமையாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த இடம் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. இங்கேயும் என் பொண்ணு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. கீழே எல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ஓரமாக நிற்போம். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே வந்துட்டோம். ஏறுறது தான் கஷ்டம், இறங்குறதுலாம் அவ்வளோ கஷ்டமாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த அக்வாரியம்குள்ளே வந்தோம். ஸோ இது வந்து காம்போ தான். அந்த வியூ பாயிண்ட், அப்புறம் இந்த அக்வாரியம், அப்புறம் ஹாரர் ஒன்று பார்க்குறது, 3 சேர்த்து 200 தான் காம்போ ஆஃபர்னு. ஒரு ஆளுக்கு 200. ஸோ அந்த ஹாரருக்கு வந்து நான் போகலை. எனக்கு பயம், ரொம்ப பயம். ஹாரர்லாம் திடுக்குன்னு பயமுத்துனா நான் ரொம்ப பயந்துடுவேன். ஸோ அதனால் நான் டிக்கெட் போனாலும் பரவாயில்ல, நான் வரமாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு போனேன். இது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. இந்த மீன் பேர்லாம் தெரியலை, ஆனால் அங்கே நிறையா மீன் இருந்துச்சு. அதுவும் அந்த குட்டி குட்டி மீன்லாம் பார்க்குறதுக்கு அம்புட்டு அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்களா, குட்டி குட்டியாக இருக்குது ரொம்ப. அது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. வீடியோ இருக்கிற இதுவும் இந்த குட்டி தாங்க, ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரியே கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கிறப்போ வீடியோக்கு செம்மையாக இருந்துச்சு. அதையே நான் ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த மீன் வந்து, இந்த மீனாக உயிர் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி, அந்த மீன் இருக்கிறதே எனக்கு தெரியலைங்க. ரொம்ப நேரம் சென்று தான் நானே பார்த்தேன். நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஏதோ அருவி மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அடியில் பார்த்தா நிறைய மீன் அப்படியே கிடந்துச்சு. இங்கே வந்து நான் மீனை தாங்க நிறைய வீடியோ எடுத்தேன். என்னை வந்து எடுக்க முடியலை. என் பொண்ணை தான் சுற்றி எடுத்தேன். அவள் வேறு நிற்கவே மாட்டேன்ட்டா, ஓடிக்கிட்டே இருக்கிறாள். ஃபோட்டோக்கு நில்லுன்னா நிற்கவே மாட்டேன்ட்டா. பெரிய பொண்ணும் நிற்க மாட்டேன்ட்டா. அவள் பாருங்களேன், ஒரு சைஸாக ஓடுறா. எனக்கு இது பார்க்குறப்போ சிரிப்பாக இருக்குது. பின்னாடி கையை வச்சுக்கிட்டு ஓட்டுறதை பார்த்தா செம்ம காமெடியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த அம்மாவை வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குது.
டான்ஸு செம்ம டான்ஸ் வேறு. குஷியாக இருக்காங்க மேடம். வாங்க பாருங்கள் இது என்ன போஸ்னே தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஆங்கிளில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நடக்கிறத அவங்க பாட்டுக்கு ஒரு போக்கில் போய்கிட்ருப்பாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம். சாப்பிட்டுட்ருக்கப்போ தான் வீடியோ எடுத்தேன். ஸோ ரொம்ப பசிங்க. அங்கே தான் லஞ்சுக்கு அங்கே ஒன்றும் வாங்குற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு, அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த அம்மா வேறு ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. டஸ்ட்பின்கிட்ட போய் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் விட்ட வந்துட்டாங்க. ஸோ அப்படி தாங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான, நான் ரொம்பவுமே எதிர்பார்த்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜு தான். ஸோ கீழே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும்னு பார்த்தேன். ஒன்றுமே எனக்கு நிஜமாக தெரியலைங்க. கீழே எனக்கு பயமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த தண்ணி கிளாஸ் ஃபுல்லாக பட்டு கீழே என்னால் சுத்தமாக ஒன்றுமே பார்க்க முடியலை. கேமராவை வச்சு பார்த்தேன், அதில் சுத்தமாக தெரியலை. மழை வேறு அந்த லென்ஸில் பட்டுகிட்டே இருந்துச்சா, அதை தொடச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ குளிருங்க அந்த இடத்துல. செம்மையாக காற்றடிச்சிச்சு, செம்ம குளிர், நடுக்கிக்கிட்டே நின்றேன். ஆனால் இங்கே தான் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அப்புறம் அவங்க செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வேறு தனியாக பே பண்ணி ஃபேமிலியாக குரூப்பாக எடுத்தோம். அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு. மேடம் கூச்சு ஓடிட்டு இருந்தாங்க. எனக்கு வேறு பயம், வழுக்கிழக்கி விட்டுற போகுது கிளாஸு, பார்த்து போங்கன்ட்டு. எப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே நின்றுக்கிட்டு இந்த குளூரில் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ அதை சுற்றிலும் செம்மையாக இருந்துச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் மறக்கவே முடியாது. அங்கே எல்லாருமே கப்புள்ஸாக வீடியோஸ் இதோ செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுக்கிறாருல, அவர் தான் எங்களை ஃபேமிலியாக லாஸ்ட்டாக எடுத்தார். ஸோ கப்புள்ஸாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நல்லா இருட்டாயிடுச்சு பாருங்களேன். அந்த லைட்லாம் போட்டதுக்கு அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு வீடியோ எடுக்கிறப்போ. ஸோ இதை முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு. ஸோ அதோடு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். நான் ரூமெல்லாம் அதிகமாக எடுக்கலைங்க. 3 ரூம் பிடிச்சோம் ஒவ்வொரு நாளும். ஸோ எந்த ரூமையுமே நான் கவர் பண்ணல. ஏன்னா அவ்வளோ டயர்டு. போனோடனே ரூமில் படுத்துணும்ப்பா எல்லாத்தையும் போட்டு. அது இந்த என் பொண்ணை வேற தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கேனா, அப்பாடான்னு விட்டுட்டு படுக்கணுன்னு தான் வருது தவிர அதை ரசிக்கணும், அதை வீடியோ எடுக்கணும் எதுவுமே தோணல. படுத்தா போதும்னு வருது. சில சமயம் கண்ணீரே வந்துடும், அந்தளவுக்கு டயர்ட்னஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் எதையுமே கவர் பண்ணல. இந்த பொண்ணு விளையாடிட்டு இருந்தா. இது மார்னிங் டைமே தூங்கி முழிச்சு இந்த ஃபோன் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் அந்த வீடியோ எடுத்தேன். அப்போ கூட ரூம்லாம் கவர் பண்ணல, ஜஸ்ட் அவ்வளோ மட்டும்தான். அவங்க அத்தாவுக்கு அனுப்புறதுக்காக எடுத்தேன். அவங்க அத்தா ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவங்க வரலையா, ஸோ அவங்க பார்க்குறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது கோழிக்கோடு பீச்சு போகலான்னு முயற்சி பண்ணணும். பட் சரியான மழை. இறங்கின ஒரு 5 மினிட்ஸ் தான் எனக்கு அந்த கோழிக்கோட் பீச் அது மட்டும் பிடிக்கல. அது ஈவினிங் டைம், நைட் டைமில் தான் செமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஊருக்காரவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. நாங்கள் போனது மார்னிங் டைமும் மழை வேறு பெஞ்சிச்சா, அங்கே நிற்கவே முடியலை. ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏறி கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அருவிக்கு போனோம். ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணல. அது ரொம்பவுமே நெக்ஸ்ட்டு காரப்புழா அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது மினி ஊட்டின்னு தான் சொன்னாங்க. இதுதான் மினி ஊட்டின்னு நினைக்கிறேன். இதுவாது தெரியல. இங்கே தான் வந்திருக்கோம். ஃபுல்லாக ஜாக்கெட்லாம் போட்டு நல்லா குளிராக இருந்துச்சு, மழை வேறு பெஞ்சு. ஸோ நல்லா கவர் பண்ணி ஃபுல்லாக ஜாக்கெட் போட்டு வந்திருக்கோம். இது அவுட் சைடு உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணி நிற்கிறோம். டிக்கெட் எடுக்கணும்.
இங்கே வந்து ஜிப்லைன்லாம் இருக்கான். இது வந்து அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஸோ ரோப்பில் வந்து போவாங்கல்ல ஒரு ஆளாக, அதுதான் அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அது ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துலையே அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி. அது வந்து ஒரு ஆள் டிக்கெட் வந்து 390 ஸோ இங்கேருந்து ஜீப்பில் வந்து கூட்டிகிட்டு கொஞ்சம் தூரம் மலைக்கு ஏறுற மாதிரி இருக்குது. அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வரணும் தனித்தனியாக. அது செம்மையாக இருந்துச்சு. கீழே வந்து டேம்லாம் பக்கத்தில் தெரிஞ்சா பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அது ஒன்று. இங்கே வந்து நிறையா ஆர்ட்லாம் இருந்துச்சு. அது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. அதான் வீடியோ கவர் பண்ணிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தேன். ஸோ இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போனேன். இது என்ன வழின்னு பார்க்கலான்னு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போனேன். கடைசியில் பார்த்தா நான் வந்த வழியில் தான் இது ரவுண்ட் பண்ணி அப்படியே வந்திருக்கு. நான் எங்கேருந்து இறங்கினோனோ திரும்ப அங்கேயே ஏறி திரும்ப மறுபடியும் அங்கேயே இறங்கிட்டேன். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என் குட்டி பொண்ணை பாருங்கள், ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க வேகமாக. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க, பிடிக்கவே முடியாது. ஒரு ஃபோட்டோ கூட நிற்க மாட்டேன்ட்டா. ஸோ எப்போவுமே நிற்க மாட்டா, இங்கே பிடிக்கவே முடியலை. பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். ஃபோட்டோவுக்கு நெல்லுமான நிற்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தாங்க. நான் பாட்டுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. என்னையெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கா. அங்கே வேறு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க ஓடி வருவாங்களா, டக்குன்னு பயந்துட்டேன் எங்கே இடிச்சிருவாங்களோன்னு. நல்ல வேலை இடிக்கல. ரொம்ப நேரமாக பேக் சைடே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இவளுக்கு முன்னாடி நம்ம ஓடி போய் வீடியோ எடுக்கணும்னு வேகமாக ஓடி போய் முன்னாடி நின்று அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். நான் பின்னாடி வேறு பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்தேனா, ஸோ அதனால் இந்த அம்மா நேராக நிற்கிதா என்னன்னு கவனிக்கல. யார் மேலேயாவது மோதிட்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டே போகிறேன். அது பாட்டுக்கு லாங்காக நீளமாக போய்கிட்டே இருக்கு அந்த இடம். அவ்வளோதாங்க. இதோடு நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறையா ரைட் போனோம், பட் எதையுமே கவர் பண்ண முடியலை. கவர் பண்ணதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சிங்க, டெலீட் ஆகிடுச்சு வாட்ஸ்அப்பில் வந்தது. ஸோ என் மொபைலில் அவ்வளோதான் ஸ்டோரேஜ், அவ்வளோதான் எடுத்தேன். ரொம்பவுமே ஜாலியாக இருந்துச்சு. இந்த கேரளா ட்ரிப் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். என் குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு இது மட்டும்தான், அவங்க ஃபாரினில் இருக்காங்க. ஸோ மற்றபடி நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.